திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்கள் எவ்வளவுதான் தங்களுடைய வாழ்க்கையிலே சம்பாதித்தாலும் பெற்றுக்கொண்டார்களும், தங்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் நிறைந்து கொட்டி காணப்பட்டாலும் ஒரு திருப்தியற்ற நிலைமையிலே அலைந்து திரிவோர் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிறதான எண்ணத்திலே அப்படிப்பட்டதான ஒரு ஆவல் கொண்டவர்களாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். எவ்வளவுதான் நிறைந்து காணப்பட்டாலும் இல்லாததை குறித்து ஏங்கிக் கொண்டு நடக்கிறவர்கள் ஏராளம் பேர். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நானும் நீங்களும் நம்முடைய நிலை நாட்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் வாசித்து கேட்டதான சுவிசேஷ பாகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அமர்ந்திருந்ததான மக்களுடைய அந்த சரீர பிரகாரமான தேவையை ஆண்டவர் திருப்தியாக இங்கு தீர்த்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, நேரமாகி விட்டது, எல்லாரையும் அதற்கு பிற்பாடு உணவருந்தும்படியாக அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் இருந்த அந்த 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீதம் 12 கோடி நிறைய எடுத்தார்கள், அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை அண்டி வாழ்கின்றதான பொழுது அவர் உலக பிரகாரமான தேவைகள் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பது உண்மை. அதற்காக நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் அவரை அண்டி வாழ்வோமானால் நம்முடைய நிலை நிச்சயமாய் பரிதாபத்துக்குரியதுதான். நாம் என்ன நோக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம்தான் கர்த்தரை நாட்கள் அண்டி வாழ்கிறோமா? அதற்காக மாத்திரம்தான் கர்த்தரை நேசிக்கிறோமா? அதற்காக மாத்திரம்தான் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோமா? உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை தேடுகிறவன் திருப்தியாக வாழுவான். நம்மை சிருஷ்டித்த தேவனாகி அவரை உண்மையான இருதயத்தோடு கூட ஆராதிக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நாம் திருப்தியோடு கூட வாழ அவர் கிருபை செய்கிறார். அந்த திருப்தியானது ஒரு நிறைவினால் வரும் ஒரு சரீர பிரகாரமான ஒரு திருப்தியாய் காணப்படாமல் நம்மை ஆசீர்வதிப்பவரும் வழிநடத்துவரும் கர்த்தரே என்ற அந்த நினைவோடும் சிந்தனையோடும் எண்ணத்தோடும் உள்ளத்தில் திருப்தி காணுகிறதான ஒரு நிறைவு உண்டாகிறதான ஒரு உன்னதமான அனுபவமாகும். இதை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க ஒரு நாள் முடியவே முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்து அது தெரிந்து கொள்வதுதான் மிகவும் மேலானதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் எப்போதுமே திருப்தியற்றவர்களாகவே இருப்பது நல்லதான ஒரு காரியம் அல்ல. எது இல்லையோ அதை எண்ணிய கவலைப்படாதவர்களாக நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலைதோறும் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல நாட்களில் நாமும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனே நம்மை திருப்திப்படுத்துகிறவர். அது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய திருப்தியாய் காணப்படுகிறார். கர்த்தரை அண்டி வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த காரியமும் இல்லை என்றாலும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டு, ஒரு நிம்மதி உண்டு, ஒரு ஆறுதல் உண்டு. கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறதான பொழுது தங்கள் வாழ்க்கை சகலமும் மனநிறைவாய் காணப்படும். நாட்களை உலகத்தில் பார்ப்போமானால் சகலமும் இருந்தும் அன்னைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து போய் காணப்படுகிறார்கள், சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள். தேவனற்றவர்களாக காணப்படுகிற வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைமை உண்டு. ஆனால் கர்த்தரை அண்டி வாழ்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் தேவன் நிச்சயமாய் கூட்டி கொடுக்கிற தேவன், எல்லா விதமான நன்மைகளையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவன். எப்படி என்று சொன்னால்
அவர் கர்த்தர் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில காணப்படுகிறதான பொழுது சகலவற்றையும் திருப்தியாக நடத்துவார். விசுவாசியுங்கள், நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்குள் நாங்கள் ஒவ்வொரு ஒரு பரிபூர்ணமான ஒரு நிறைவை கண்டு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ நாட்களில் யாவருக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலே சகலமும் திருப்தியாக நீ நடத்துகிறேன் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் யாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறபடியே நமக்கு நன்றி. யாவரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிறருக்கு கொடுக்க வைப்பார், ஆடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு, ஆடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.